அனைவருக்கும் வணக்கம். இது பைக் ட்ராவல் வீடியோ தான். இது என்னோடய செகண்ட் வீடியோ ட்ராவலிங்கில். நான் இப்போ தஞ்சாவூர்லேருந்து சென்னை போய்ட்டுருக்கேன் பைக்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எது வரைக்கும் போட போகிறேன் அப்படின்னா, தஞ்சாவூர் டு வடலூர் வரைக்கும் தான் இந்த வீடியோ போட போகிறேன். என்ன ரீசன்னா, தஞ்சாவூர் டு வடலூர் வரைக்கும் தான் இந்த ரோடு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி டு விக்ரவாண்டிலாம் சரியில்லை. கொஞ்சம் வேகமாக போகிறதுனால தஞ்சாவூர் டு வடலூர் வரைக்கும் தான் நான் இந்த வீடியோ ஷார்ட்டஸ்ட்டாக போட போகிறேன். இப்போ தஞ்சாவூர்லேருந்து திட்ட ரோடு எடுத்துடுறோம். திட்ட ரோடு எடுத்து இந்த வெள்ளச்சாமி நகர் காலேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்மளுக்கு திட்டம் வந்துடும். திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம பைபாஸ் ரீச் பண்ணிடலாம். தஞ்சாவூர் டு கும்பகோணம், சோழபுரம், திருப்பனந்தாள், அணைக்கரை, ஜெயங்கண்டம் எக்ஸ் ரோடு, மீன்சுருட்டி, பாப்பாக்குடி, சேத்தியத்தோப்பு, வடலூர் வரையிலான இந்த பாதை ஒரு ஷார்ட்டஸ்ட்டாக ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். நான் ஒரு 50-60 அந்த கிலோமீட்டரில் 60லாம் இல்லை 70 கிலோமீட்டரில் போனால் தான் நான் 2 ஹவர்ஸில் போக முடியும். ஏன்னா ஒன் ஹேண்ட்லேயே தான் நான் ட்ரைவிங் பண்ணுறேன். இங்கே ஒரு பெரிய ஒரு பிக் டேன் திட்டையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் திட்டை பைபாஸ், இந்த பெரிய பைபாஸ் நம்ம பிடிச்சிடுறோம். இந்த பைபாஸ் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பெஸ்ட் ஸ்கூல்லேருந்து கட் ஆகும். தஞ்சாவூர்லேருந்து பெஸ்ட் ஸ்கூல்லேருந்து அதையும் கட் ஆகிட்டு ஒரு 1 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வேம்புக்குடி டோல் பிளாஸா வரும். அந்த டோல் பிளாஸ்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஒரு 5 நிமிஷம் பயணம், அவ்வளோதான். ஐயம்பேட்டைக்கான பைபாஸ் வந்துடும். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பயணம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பாபநாசம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா பாபநாசம் கட்டு. எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் உள்ள ஒரு பிரிவு சாலைகள் தான். அப்புறம் இந்த சாலைகளில் 4 வழி சாலையாக போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் டு கும்பகோணம் இல்லை தஞ்சாவூர் டு வடலூர் வரைக்குமே. பட் அந்த பாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 ரோடாகவே போட்டாங்க. மேலே பிற்காலத்தில் ஃப்யூச்சரை கணக்கு பண்ணி மேலே இது பண்ணிட்டாங்க. அங்கங்கே இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னுமே போக்குவரத்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. நெருக்கி நான் இப்போ கும்பகோணம் வந்துட்டேன். ஒரு ½ ஹவர் தான். ½ ஹவர்லேருந்து எவ்வளோ சொல்கிறது, 35 நிமிஷம் தான். இந்த கும்பகோணத்துலேருந்து கோபுரங்கள்லாம் எனக்கு தெரியுது, ஃபோனில் தெரியாது. அங்கேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் சொல்கிறது, கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வனத்தாயம்மன் கோயில்னு சொல்லிட்டு பாலத்துக்கு சென்டராகவே இருக்கும். அங்கேருந்து நம்ம ஒரு சோழபுரம், திருப்பனந்தாள் எல்லாம் கடந்து நம்ம அணைக்கரை பாலம் வந்துடும். அணைக்கரை பாலம் பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கும் கும்பகோணத்துலேருந்து நெருக்கி. இன்னுமே கொள்ளிடம் இன்னுமே நம்ம காவேரி கூட கும்பகோணத்தில் அகலம் குறைஞ்சிரும். கொள்ளிடம் ஆனால் கடைசி வரைக்குமே அகலமாகவே தான் போயிட்டுருக்கோம். இது நடுவில் அங்கே மரமாக தெரியுது கொள்ளிடம் தீவு. ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு ஸ்ரீரங்கம் பெரிய தீவு. இந்த இடம் சின்னதாக தெரியுது, அது ஒரு சின்ன தீவு. எல்லாம் நீட்டாக போட்டுருக்காங்க. அணைக்கிற பாலம் அந்த லாஸ்ட்டாக தெரியுது பார்த்திங்களா. அப்போ தீவு முடிஞ்சு அங்கிட்ட தெரியுது பழைய பாலம். இங்கேருந்து ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். நம்ம ஜெயங்கொண்டம் எக்ஸ் ரோடு வந்துடும். லெஃப்ட் பிரிவு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கோயில் தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஜூம் பண்ணி தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே ஒரு பையன் ராஜேந்திர சோழன் கட்டினது, அதுதான் இப்போ பார்த்தது. இங்கிட்டு இப்படி போனீங்கன்னா லால்குடி, திருச்சி வரைக்கும் போவோம், கீழப்பலூர். அதுக்கப்புறம் இப்போ நெருக்கி நம்ம வடலூர் வந்துட்டேன். நடுவில் பாப்பாக்குடி, சேத்தியத்தோப்பு இதெல்லாம் உங்களுக்கு காட்டலை, கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 4 வழிச்சாலை கிடையாது, ஒரு வழி. அந்த 4 வழிச்சாலையில் ஆப்போசிட் ரோட்டில் நம்ம போய்ட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு ரோடு இன்னும் வேலை ஆகிட்டே இருக்குது. வடலூர்லேயுமே ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து நம்மளுக்கு 4 வழிச்சாலை கட்டாயிரும். 4 வழிச்சாலை கட்டாவில் 4 வழிச்சாலை வேலை ஆகிட்டு இருக்கு அங்கங்கே. இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அங்கங்கே வேலை ஆகிட்டு இருக்குது. வடலூருக்கு ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடி, 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லேருந்து வேலையாகிறது நம்ம பார்த்துட்டே போகலாம். திடீர்னு நம்ம லெஃப்ட்டில் போகிறது இருக்கும், திடீர்னு ரைட்டில் போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் சிரமம். பகலில் பார்த்து பைக்கலாம். நைட்டில் கொஞ்சம் இன்னும் பார்த்து தான் போகணும். கொஞ்சம் சென்ட்ரு மீடியேட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கடைங்கெல்லாம் போட்டுருப்பாங்க. வெள்ளரி பிஞ்சு, முந்திரி இதெல்லாம் போட்டு வெயில் காலத்தில் இன்னும் விற்றுட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நடுவில் ரைட்டில் இப்போ கட்டாயிரும் பைபாஸு, அதை என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே வரப்போகிறோம். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே சிங்கிள் ரோடு, ஓல்டு ரோடு இது. இப்போ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். பழைய பஸ் விட்டுது. நம்மளுக்கு ரைட்டில் கட் ஆகிடுச்சு, அதனால் எடுக்க முடியல வீடியோவாக. இப்போ வடலூர் 4 ரோடே வந்துட்டோம். ரைட்டில் போனால் கடலூர், பாண்டிச்சேரி, ஸ்ட்ரைட்டாக போனால் பண்ருட்டி, லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு விருத்தாச்சலம் ரூட். அது மொத்தம் இந்த சாலை 115 கிலோமீட்டர். இந்த 115 கிலோமீட்டர் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்துட்டேன் நான்.